இது வந்து இது பசுமை குடில் அமைச்சு வெள்ளரி சாகுபடி ஒரு 2 ஏக்கர்ல 1 ஏக்கர்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். 2 ஏக்கர் செண்டு மல்லி போட்டிருக்கிறோம். குளம் மீன் குட்டை பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மீன் குட்டை ஒரு ஏக்கர்ல மீன் குட்டை வச்சிருக்கிறோம் சார். மாமரம் ஒரு 250 மாமரம், ஒரு 500 தென்னை மரம், 200 எலுமிச்சை மரம் எல்லாமே இருக்கு சார். இது பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வேலை வாய்ப்புங்கிறது ஒரு 20 பேருக்கு குடுக்குறோம். 10லேருந்து 20 பேர் வரைக்கும் வேலை வாய்ப்பு குடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க. இது எங்களோட நோக்கம் என்னன்னா, ஒரு மாதிரி பண்ணையா இத உருவாக்கி, இந்த மாவட்டத்தில ஒரு மாதிரி பண்ணையா, சிறந்த மாதிரி பண்ணையா உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கமா இருக்கு. நாங்க வந்து ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபியூச்சர்ல மாடும் வளர்க்கணும்னு ஆசை இருக்கு. இது எல்லாமே படிப்படியா ஒண்ணு ஒண்ணா தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுலயும் இருக்கிறோம். இப்போ வந்து பசுமை குடில் அமைச்சு இதில பண்றதில சார் எங்களுக்கு நல்ல ஈல்டு அதாவது காய் நல்லாவே வருது சார் எங்களுக்கு. இத மார்க்கெட்டிங் பண்றது தான் எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு சார். மார்க்கெட்டிங்க்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சரியான அ இது கிடையாது. வியாபாரிங்க வந்து இங்க வந்து வாங்கிட்டு போற மாரி இல்ல. நாமளே எடுத்து கொண்டு போய் குடுக்குற மாரி இருக்கு. இப்போ வந்து சென்னை, கோயம்பேடு, ஓசூர், ஒட்டஞ்சத்திரம் அந்த மாரி ஏரியால தான் சார் குடுத்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஏற்கனவே கிலோ வந்து 60 போணுச்சு, 40 போணுச்சு. இப்போ 15, 20 அந்த மாரி விலை சரிவுனால அப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. அது வந்து நாங்க வந்து ஒரு வண்டி புடிச்சு வாடகை குடுத்தோம் அப்படின்னு மார்க்கெட்டுக்கு அனுப்பி விட்டாலும், அது வந்து பார்த்தீங்கன்னா, கமிஷன் நெறைய இடைத்தரகரோட கமிஷன் அதிகமா போயிட்டுருக்கு சார். எங்களுக்கு நேரடியா இங்கேயே வந்து கொள்முதல் பண்ணாங்கன்னா, ரொம்ப நல்லாருக்கும். தோட்டக்கலைத்துறையிலேருந்து அதிகாரிங்கள்லாம் வந்து பார்த்தாங்க. எங்களுக்கு வந்து மானியம் குடுத்துருக்குறாங்க சார். அதாவது ரூ. 8,90,000 இந்த வெள்ளரிக்காக குடுத்துருக்குறாங்க சார். செண்டு மல்லிக்காக அதாவது வெளியில வந்து செண்டு மல்லி சாகுபடி பண்றோம். அதுக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன் அதுக்கு வந்து 100% அதுவும் மானியம் குடுத்துருக்குறாங்க. மானியத்தில பண்ணி குடுத்துருக்குறாங்க. ஃப்யூச்சர்ல எங்களுக்கு இது மாதிரி பண்ணையா உருவாக்குறதுக்கு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை சார். அவங்களோட மானியம் என்னென்னலாம் சலுகை இருக்கோ விவசாயிங்களுக்கு, அத எங்களுக்கும் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.